முழு நம்பிக்கையும் தேவன் மேலதான் இருக்கணும், உலகத்தின் மேல அல்ல, நம்மை சார்ந்தவர்கள் மேல அல்ல. அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல இருப்பதாக. அல்லேலூயா. அவனுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேல வைத்திருந்தான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். இன்னைக்கு அநேகர் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், தான் ஆசைப்பட்ட சில ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுச்சுன்னா போதும், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறான். சோதர சில பேர் தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்பதற்காக இயேசுவை விட்டு பின்வாங்கி போறாங்க. அல்லேலூயா. ஆனால் எசேக்கியா ராஜாவோ எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தார். அல்லேலூயா. நீங்களும் அவரையே சார்ந்துருங்க, அவர் மேல நம்பிக்கை வைத்திருங்க, முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேல வைச்சிருங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், எனக்காக யாவையும் அவர் செய்வார். என் வாழ்க்கையில் என்ன தேவையோ அவர் செய்வார், என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் செய்வார், என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் செய்வார். நான் யாரை நம்புறனோ இல்லையோ ஆண்டவரை தாங்க நம்பி இருக்கிறேங்கிறது உங்களுக்குள்ள இருக்கணும். முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேல நீங்கள் வைத்திருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு பின்வாங்க மட்டும் கூடவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காத, நம்மளை கைவிடாத, நம்மளை சோத்திரம் விட்டு கொடுக்காத ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. அவரையே சார்ந்துருங்க, அவரையே நோக்கி பாருங்க, அவர் மேல நம்பிக்கையாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரன் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். எல்லாத்திலும் ஆசீர்வாதம்.